நான் ஜட்ஜு, நான் ஒரு உத்தரவு போட்டேன், அந்த உத்தரவு போட்டாங்க, தீபம் ஏற்றியாச்சு, உடனே அங்கே கண்டிப்பாங்க, தர்காக்குள்ள போறாங்க, இடிப்பாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான். அதை நீங்க எப்படி நிர்ணயிக்கலாம்? யூ ஆர் நாட் அன் அத்தாரிட்டி, பட் யூ ஆர் அ ஜட்ஜ். நீங்க ஒரு நீதிபதி தானே, சம்பந்தப்பட்டவர்கிட்ட கேட்கணும். சர்வே டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கிட்ட நீ கேட்கணும். நீ ஒரு பெட்டிஷனை போடு, நான் ஓகே பண்ணி கொடுக்குறேன். ஏமாத்திரலாம்னு நினைச்சாரு. தமிழ்நாட்டுடைய சட்டத்துறையினுடைய வலிமை கிட்ட பாஜகனுடைய மதவாதம் தோத்து போச்சு. த கிரேட் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எவரெஸ்ட் சிகரம் தான் உலகத்திலேயே உயரமானது அப்படின்னு வெள்ளக்கார சர்வே எடுத்திருந்தாலும் அது சொன்னது வந்துட்டு அந்த அளவீட்டு பணியில் இருந்தவர் ஒரு இந்திய அதிகாரி. அப்படியாப்பட்ட சர்வேக்கான தூணு இந்த மாதிரி மலையினுடைய உச்சி பகுதியில் எடுத்துட்டு போயிட்டு வச்சு அதுல இருந்து பார்த்து அளவு பண்ணுவாங்க. இந்த பிஜேபிக்காரங்க இப்போ என்ன சொல்றாங்க, அந்த நில அளவை கடை போயிட்டு தீபத்தூண் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த தீபத்தூணுக்கு பக்கத்துல வந்துட்டு தர்கா இருக்கு. உடனே இவர் அண்ணாமலை ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல பிறந்தவருடைய வழித்தோன்றலாம் தர்கா இருக்குது. உச்சில கொஞ்சம் கீழே இது இருக்குது. எந்த இடத்துலயாவது இந்த தூணை தீபத்தூணுன்னு இருக்கா? பல வருடங்களாக அங்கே வந்து ஏதோ காரணங்களுக்காக அந்த இடத்துல வந்து போயிடுறேன். அண்ணாமலை அவர்களே, நீங்க தமிழ்நாட்டுல பேசுறீங்க, எந்த அரசியலும் தெரியாது, எந்த விவரமும் தெரியாது, மண்ணாங்கட்டி ஆன்மீகம் இல்லை, மதவாதம் தான் இருந்துச்சு. நான் அண்ணாமலைக்கு சொல்றேன், தர்கா இருந்ததுனாலேயே நீ அதை குறி வச்ச. அங்க இருக்கிற மக்கள்ல ஒருத்தர் சொல்லட்டும், இவங்க சொல்லக்கூடியது அது அதற்கான துணை இல்லைன்னு ஆயிட்டதுக்கு பிற்பாடு எங்க இருந்து அதுல ரைட் வரும்? இவன்லாம் யாரு குமாரு? கலவரத்தை கூட்டி விட்டு மதுரை அயோத்தியாக கூடிய முயற்சி. முருகனுக்கு வந்துட்டு வேலை தூக்கிட்டு போய் பார்த்தாங்க, பிள்ளையாருக்கு வந்துட்டு ஊர்வலம் நடத்தி பார்த்தாங்க, ஒண்ணுமே நடக்கல. அந்த திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில தான் வந்துட்டு தொடர்ந்து திமுக வந்துட்டு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வேற ஜெயிக்குது. அதுக்காக தூக்க மாட்டிக்கிட்ட தொங்க முடியாது. சொர்ணவுள்ளனுடைய செயல். எடப்பாடி அவர்கள் சொல்ற ஒரு விஷயம், திமுக அரசு வந்து தேவையில்லாத பதற்றத்தை வந்து உருவாக்குறாங்க. சோறு தின தெரியும், தூங்க தெரியும், தின தூக்கி தடிராமன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவர் சேக்கிடார் எழுதிய கம்பராமாயணம் சொன்னவர். அதுக்கப்புறம் போயிட்டு மைக்க நீட்னா என்ன பண்ணுவார்? முதலமைச்சர் அவர்களும் சொன்ன ஒரு விஷயம், மெட்ரோவா இருக்கட்டும், அதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை, இதெல்லாம் செய்யாம மதுரைக்கு இதுதான் தேவையா? நீங்க எந்த பக்கம் நிக்க போறீங்க? அந்த ப்ரோக்ரஸிவ் சைடு, முன்னேற்றத்துக்கான பாதையில நிக்க போறீங்களா, பிற்போக்குத்தனத்தில் நிக்க போறீங்களா? அதான் அரசியலான்றதுக்கு முன்னாடி அவர் டேஷ் போட்டது காரணமே. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு வைநாதன் அவர்கள். வணக்கம் சார். சார், திருப்பரங்குன்றம் விவகாரம், தீபத்தூணா எல்லை தூணா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? வெள்ளையர் காலத்துக்கு அப்ப இந்த சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் ஒரு காலகட்டத்தில். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு தோழர் வந்துட்டு அந்த விடயத்தை அழகாக நடப்பு முட்டார். அவருடைய பேரை குறிப்பிட்டு பேசுனா நல்லாயிருக்கும். அவர் பேர் மதுரையிலேருந்துட்டு பேசியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு இந்த விடயம் என்ன அப்படின்ட்டு. த கிரேட் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. 19ஆம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட இந்தியாவினுடைய மிகப்பெரிய அளவீட்டு நடவடிக்கை அப்படின்ட்டு அதை சொல்லுவாங்க. அந்த சர்வே வந்துட்டு பண்ணும்போது என்ன அப்படின்னோம்னா, ஒரு இடத்துக்குலேருந்துட்டும் இன்னொரு இடத்துல சர்வே பண்ணும்போது ஒரு உயரமான இடத்துல போயிட்டு அந்த ட்ரிக்னாமெட்ரி சர்வே அப்படின்னு பேர். அதுக்கு வந்துட்டு ஒரு மேடை மாதிரி கட்டி இது பண்ணுவாங்க. அப்படி இல்லாத இடத்துல வந்துட்டு மலை உச்சி மேலே போவாங்க. அங்கே இருந்துட்டு போயிட்டு அந்த அளவீடுகளை வந்துட்டு எடுத்துக்கிட்டே போவாங்க. ஒரு மலையிலேருந்து இது பண்ணி இன்னொரு மலை எப்படி இருக்குன்னு அந்த ஆங்கிளை வச்சு, இதனுடைய ஹைட்டு அதனுடைய ஆங்கிளை வச்சு அதனுடைய ஹைட்டு அப்படி தான் இது பண்ணிட்டு போயிட்டு முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு எவரெஸ்ட் சிகரம் தான் உலகத்திலேயே உயரமானது அப்படின்னு அது வெள்ளக்காரன் சர்வே எடுத்திருந்தாலும் அந்த அது சொன்னது வந்துட்டு அந்த அளவீட்டு பணியில் இருந்தவர் ஒரு இந்திய அதிகாரி. ஸோ எப்படியெல்லாம் அந்த கிரேட் இந்தியன் சர்வே அப்படின்ற ஒன்று இருக்காது வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரி சர்வேனும். அப்படியாப்பட்ட சர்வேக்கான தூணு இந்த மாதிரி மலையினுடைய உச்சி பகுதியில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு அதன் மேலே வந்துட்டு அந்த பெரிய அளவீட்டு இந்த இதை கருவியை வச்சு அதில் இருந்துட்டு பார்த்து அளவு பண்ணுவாங்க. அந்த இடம் இவங்களது. இன்னொன்று இருக்குது, மலைகளுக்கு மலையினுடைய நடுப்பகுதியில் ஒரு தீபத்தூண் இருந்துச்சு. அந்த தீபத்தூணில் தான் வந்துட்டு 1920 வரைக்கும் அங்கே வந்துட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்திருக்காங்க. அதற்கு பிறகு இங்கே உச்சி பிள்ளையார் கோயில் கட்டப்பட்டது. உச்சி பிள்ளையார் கோயிலுடைய சன்னதிக்கு எதிரில் இப்போ இருக்கக்கூடிய நேற்று ஏற்றுனாங்க, முந்தாநாடு ஏற்றுனாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடம், அங்கே வந்துட்டு தீபம் தூணி ஏற்றுவது நடந்துட்டு வருது. இன்றைக்கி 80-85 வருஷமாக நடந்துட்டு வருது. இவ்வளோதான். இந்த பிஜேபிக்காரங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த நில அளவை கடை போயிட்டு தீபத்தூண் அப்படின்றாங்க. அவனுடைய வேலை அதுதான். ஏன்னா அந்த தீபத்தூணுக்கு பக்கத்தில் வந்துட்டு தர்கா இருக்குது. ஸோ அந்த தீபத்தூணை பார்த்துட்ட உடனே அதுக்கப்புறம் தர்காவை நோக்கி திரும்புறது, தர்காவை இடிச்சிடுறது. ஏற்கனவே எச்சராஜா அது சொல்லியிருக்கிறாரு. அங்கே இருக்கிற தர்காவை தூக்கி வேற ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிலாம் அவர் பேசுகிறார். அவர் பொம்மை நினச்சிக்கிட்டு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. பெரிய சயின்டிஸ்ட் அவர்.
அமித்ஷாவுக்கு அப்புறம் அவர் தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு எம்ஏ படித்தவர். அவர் சொல்கிறாரு. ஸோ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னோம்னா, அது தர்காவுக்கு பக்கத்தில் இருக்குது. அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணலாம். ஒரு இந்து கோயில் மேலே ஒரு தர்காவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பித்தாங்க. அது ஒன்றும் விளங்கலை. பல முறை பண்ணி பார்த்தாங்க. முதல்ல அங்கே பிரியாணி சாப்பிட்லாமா அப்படின்னாங்க. ஒன்றும் எடுபடலை. அடுத்தபடி என்ன சொன்னாங்க, அது எப்படி அந்த தர்காவில் வந்துட்டு ஒரு இந்து சமய கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தர்காவில் எப்படி ஆடு கோழிலாம் பலியிட்டு சாமி அவங்க வந்துட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. கீழே வந்தாங்க, ஜனங்களை கேட்டாங்க. ஆமாம், அது ரொம்ப நேரம் நடக்குதான், நாங்களும் தான் சாப்பிட போவோம்ட்டாங்க அவங்க. அதோட அது முடிஞ்சு போச்சு. அடுத்தபடியாக இது வந்துட்டு இந்த மலை அந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு முருகமலை, இது சித்திக் மலை இல்லைன்னு. ஆனால் சித்திக் மலைன்னு யாருமே சொன்னது இல்லையே அப்படின்னோம். உடனே அதையும் விட்டுவிட்டு போயிட்டாச்சு. அதுவும் இதெல்லாம் இந்த வருஷத்தில் நடந்தது. அடுத்தபடி என்ன பண்ணாங்க, முருக பக்த மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு தூரத்தில் போட்டாங்க. அந்த முருக பக்த மாநாட்டில் போய்ட்டு உங்களுக்கு பேசுறதுக்கு அதுவும் இருந்ததுன்னா பரவாயில்ல, ஒன்றும் இல்லை பேசுறதுக்கு. ஸோ அவனும் சகட்டு மணிக்கு எல்லாரையும் திட்டினா, அண்ணா உட்பட எல்லாரையும் திட்டினா, போய் கலந்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சவங்க இந்த அதிமுக தலைவர்கள். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க இந்தாண்டு இல்லாத அந்தாண்டு இல்லாத சீமான் மாதிரி நடுத்தரவில் மாட்டிக்கிட்ட நாய் மாதிரி அடிபட்டாங்க அன்னைக்கு. அது முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை வந்துட்டு புரி வச்சு இதுதான் அந்த தீபத்தூணுன்னு காட்டுறாங்க. அதை இந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, அது தீபத்தூணுன்றாரு. என்னுடைய கேள்வி இதுதான், அது என்ன? அது அதை நீங்கள் எப்படி நிர்ணயிக்கலாம்? நீங்கள் யூ ஆர் நாட் அன் அத்தாரிட்டி, பட் யூ ஆர் அ ஜட்ஜ் டு ஜட்ஜ் வெதர் சம்திங் இஸ் ரைட் ஆர் ராங். அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா, இதெல்லாம் நீங்கள் இது பண்ணலாம். இது என்னன்றதை நீங்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்? நான் போனேன், நான் போய் பார்த்தேன், நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன், என் மனசாட்சிப்படி நான் சொல்கிறேன். உங்கள் மனசாட்சிப்படி உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சாட்சி. வேலைக்கு ஓடான் சாட்சின்ற மாதிரி அவன் மனசும் அவனுக்கு சாட்சி. அவன் தப்பு பண்ணுறான் மனுஷன். அப்போ மனசாட்சி எங்கே போயிடும்? தூங்க போயிடும் அப்படின்னாரு ஸ்ரீ அரவிந்தர். நல்லா அரவிந்தரை படித்த ஆன்மீகவாதி. அவங்களுக்குலாம் அது யாருன்னு தெரியாத ஆன்மீகவாதிகள் அவங்க. யார்? சாமிநாதன் போன்றவர்கள்லாம் நல்ல பட்டையை வந்துட்டு நல்லா தீட்டிக்கிறவாங்க, அடிச்சு பெயிண்ட் அடித்த மாதிரி. மற்றபடி ஒன்றும் ஆன்மீகத்திலலாம் ஒன்றும் எதுவுமே தெரியாது. தெரிஞ்ச அவரே ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாரு. இப்படி தான் நான் என்ன கேட்குறேன், அந்த இடத்த தீர்மானிக்கிறது, அது என்ன ஏதுன்னு தீர்மானிக்கிறத நீ யார்கிட்ட கொடுத்துருக்கணும்? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அவங்களுக்கு நீ பெட்டிஷன் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி ராம ரவிக்குமார் அவர் கொடுத்துருக்கிற பெட்டிஷன் இப்படி இருக்குது, அது ஒரு உரிமையை சொல்கிறாரு. அந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடிய உரிமை தனக்கு இருக்குதான் சொல்கிறாரு. அந்த எது தீபத்தூணா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வேயும் அங்கே இருக்கிற கோயிலில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து எது தீபத்தூணு எது சர்வே தூணு அப்படின்றது வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ தீர்ப்பு ரொம்ப சுலபமாக போய்டும். அதுக்கப்புறம் அங்கே வேலையே இல்லைல்ல. இவருக்கு அதில் நோக்கம், நான் ஜட்ஜு, நான் ஒரு உத்தரவை போட்டேன், அந்த உத்தரவு போட்டாங்க, தீபம் ஏற்றியாச்சு, உடனே அங்கே கண்டிப்பாங்க, உடனே அவங்க மசூதிக்குள்ளே போடுவாங்க, அந்த தர்காக்குள்ளே போடுவாங்க, இடிப்பாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான். அந்த அளவுக்கு பயன்படக்கூடிய ஒரு வேலையை சாமிநாதன் செஞ்சார். நீதிபதி சாமிநாதன் செஞ்சது கலவரத்துக்கான வித்தாக அது தீபம் ஏற்றுவதற்கான உத்தரவை பிறப்பித்தார். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டாக என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியும். ஆனால் தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிச்சு அப்படின்னோம்னா, இதனால் ஏற்படக்கூடிய விளைவை யோசித்து அவங்க அந்த 10 பேரை தடுத்து விட்டாங்க. 10 பேர் சாதாரண நாட்களில் அப்படி தள்ளி விட்றாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் தொலைவு வரைக்கும் அப்புறம் அடித்தடி எல்லாமே நடந்துச்சு. கடைசியில் அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண போகும்போது அங்கே சுற்றின இருக்கிற மக்கள்லாம் கைதட்டி சிரித்தாங்க, ரசித்தாங்க. யார்? இந்த போராட வந்த பக்தர்கள் இருக்காங்களே, இந்த பக்த கேடிகள் எல்லாம் பார்த்து அந்த மக்கள் கைகொட்டி சிரித்தாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதை பார்த்து. அது சாமிநாதனுக்கு உரைச்சிருக்கணும் நீதிபதிக்கு. ஏன் அந்த மக்கள் கைதட்டி ரசிக்கிறாங்க? ஏன் அப்படின்னா உன்னுடைய புத்தி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். சிம்பிள் அஸ் தட். இது ஏதோ ரொம்ப உக்கிரமாக இருக்குது, ரொம்ப ஏதோ காட்டமாக பேசுகிறாரு, அப்படிலாம் கிடையாது. ஆஸ் அ ஜட்ஜ் யூ ஷுடன்ட் பி டூயிங் திஸ். நீங்கள் இதை பண்ணுறீங்களா? நீங்கள் போய்ட்டு எச்சராஜாவோட போய்ட்டு பக்கத்தில் உட்காருங்க, ஒரு காவியை கட்டிக்கிட்டு, அப்போ என்ன வேணாலும் சொல்லுங்கள், அந்த தோணு என்ன தோணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வாதிச்சுட்டு இருக்கலாம். ஒரு ஜட்ஜாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த சாமிநாதன் அங்கே ஜட்ஜாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பெட்டிஷனே ஒன்று வராது. நான் உட்காடுறேன், போர்டு பெட்டிஷனை நான் பார்த்துக்கிறேன் இப்படின்ற ஆள் தான் சாமிநாதன். ஒருத்தன் ஏதோ ஒரு கேஸ் ஒன்று போட போகிறேன், அதுக்கு உடனே ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும், இரு இப்போ போடாத, நான் ஹாலிடே கோர்ட்டுக்கு நான் வரேன் ஜட்ஜா, அப்போ நீ போடு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு அவனுக்கு சாதகமாக கொடுத்தாரு. அதை வந்துட்டு திராவிடர் கழகத்தை சேர்ந்த அருள்மொழி, வழக்கறிஞர் அருள்மொழி வெளிப்படையாகவே சொல்லி கண்டிச்சாங்க. அப்போ இவருடைய நோக்கம் என்ன? ஒரு மதவாத நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு உத்தரவை இவர் பிறப்பித்தார். இவ்வளோதான்.
ஸோ தீபத்தூண்ன்றது வேற ஒரு இடத்துல இருக்குது, சர்வே தூண்ன்றது அதுதான் அந்த சாம தளத்தில் இருக்குது. உடனே இவர் அண்ணாமலை இவர் பெரிய உண்மையில் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பல பிறவிகளுக்கு முன்னாடி ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பிறந்தவருடைய வழித்தோன்றல் அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ உண்மையை பேசுவார் அவர். இன்னைக்கு பேசியிருக்கிறாரு பாருங்க ஒரு உண்மை. அது உச்சியில தான் ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க, இது உச்சியை விட கொஞ்சம் கீழே இருக்குது அப்படின்றாரு. உச்சியில தர்கா இருக்குது, உச்சியில கொஞ்சம் கீழே இது இருக்குது. எந்த இடத்துலையாவது இந்த தூணை தீபத்தூணுன்னு இருக்கா? அந்த அந்த ஆதாரத்தை வந்து அங்கே இருந்தது, அது நம்ம பல வருடங்களாக அங்கே வந்து ஏதோ காரணங்களுக்காக பல்வேறு காரணங்களுக்காக அங்கே தீபம் ஏற்றுவதே நடக்கவில்லை. அந்த இடத்துல வந்து கடற்கரை போயிடுறேன். அண்ணாமலை அவர்களே, நீங்க தமிழ்நாட்டில் பேசுறீங்க, அறிவுபூர்வமாக பேசுறதா இருந்ததுன்னா பேசுங்க. ஒரு விவாதத்துக்கு வரவங்க கூட ஜட்ஜ்மெண்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்றத நேற்று சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னுடைய கேள்வி நேற்று இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான், அது தீபத்தோன்னு நீ யார் முடிவெடுக்கிறதுக்கு? நயினா நாகேந்திரன் அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஐயா, அவர் ஒரு சட்டம் தீபத்தூணா இருந்தா ஒரு இடத்துல இருக்கு, அதே வந்து எல்லை தூணா இருந்தா 4 இடங்கள்ல இருக்கணும் இல்லையா? இது இல்லையா, அப்ப இது தீபத்தூண் தானே அப்படின்ற மாதிரி நில அளவீட்டு தூண் அப்படின்னு இப்ப நான் சொன்னேன். இது வந்துட்டு எத்தனை இடத்துல இருக்கணும்? அப்புறம் வெளில விட்டாங்க அவரை, போயிட்டு கேளுங்க. இது எல்லை தூணுன்னு அந்த அளவீட்டு தூணுன்னு சொல்லிட்டு எல்லாம் அளவீட்டு தூணுன்னு சொல்றாங்க சார். அந்த நில அளவீட்டு தூணுன்னு என்ன சார் தெரியல சார், நீங்க கொஞ்சம் விளக்குங்க சார். கனிமொழி தான் சொன்னாங்கன்னு. அப்போ பாருங்களேன் அவருடைய மூஞ்சிய. இவங்களுக்கெல்லாம் ஏது என்னன்னு தெரியப்போ நான் ஒரு விஷயத்த சொன்னேன். நில அளவை தூண் அப்படின்றது டெக்னாமெட்ரிக் சர்வே அப்படின்றத நான் சொன்னேன். அது எவ்வளோ பெரிய அளவில் நடந்ததுன்னு சொன்னேன். அது ஒரு பெரிய இந்தியன் எஃபர்ட் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு புத்தகமே கொடுத்தாங்க. யார்? சர்வே ஆஃப் இந்தியா. அப்படி என்னான்ட்டு கேடுங்க அவரை. இந்த பிஜேபியில் இருக்கிறவங்ககிட்ட நேரடியாக போயிட்டு ஒரு நீங்கள் 4 நாளைக்கு அப்புறம் அந்த அண்ணாமலை மாதிரி அப்படியே பக்கமாக வந்து பதில் சொல்லுவார், பெரிய பேராசிரியர் மாதிரி. ஒன்றும் வேணாம், உடனே போயிட்டு ஆஃப் ஹேண்டு நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்களேன். எக்ஸ்டம்பராக பேசணும்ல இவங்கெல்லாம். இப்போ நான் பேசுகிறேன்ல, அவர் பேச சொல்லுங்க பார்ப்போம். எந்த அரசியலும் தெரியாது, எந்த விவரமும் தெரியாது, மண்ணாங்கட்டிலையும் மண்ணாங்கட்டி, எல்லாம் சதைஞ்சு போன மண்ணாங்கட்டிங்க இதுக்கெல்லாம். இவனுக்கு எங்களுடைய நோக்கம் என்னன்னா, எல்லோ மலையெல்லாம் இருக்குது, எவ்வளோ இடத்துல ஏற்ற வேண்டியது இருக்குது, நீ போகலாம். குன்று இருக்கும் இடம் இல்லாமல் குமரன் இருக்கும் இடம்னா பாட்டு பார்த்தேன்னா குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டலாம் பாட்டு பாட்டாங்க. காலியாக இருக்கிற குன்று மேலே எங்கன்னா ஒரு அவர் யார் சாண்டோ சின்னப்பா தேவர் மாதிரி மருதுமலை கட்டினார் இல்லையா, அந்த மாதிரி பிஜேபிக்காக நீங்கள் போய் ஒரு முருகனுக்கு ஒரு கோயில் கட்டி அதில் ஒரு தூண் வச்சு அது மேலே ஏற்றுக்கலாம் போய். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எங்கே மசூதி கோயிலும் ஒன்றா இருக்குது, எங்கே நடுவில் என்ன இருக்குது, இதை வந்துட்டு ஆராய்வாங்க. வேறு எதுவும் இல்லை. சாப்பிட வேண்டியது அப்படியே அந்த கலவரத்தை பற்றி யோசிக்க வேண்டியது தவிர வேறு எதுவுமே ஆர்எஸ்எஸ் இவங்க கற்றுக் கொடுக்கல. அங்கே போனால் தான் அங்கே தானே பக்கத்தில் அந்த இடத்துல தர்கா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அங்கே போகவே மாட்டாங்க. நான் நிறைய சொல்லுவேன், இப்போதைக்கு லிமிட்டடாக வச்சுக்கிறேன். அத்வானியோ இல்லை வாஜ்பாயோ பெரிய தலைவர்கள் இல்லையா, இவங்க 2 பேருமே இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் எந்த கோயிலுக்கும் போனது கிடையாது. பெருசாக கடவுளை பற்றிலாம் பேசுவாங்க, விரதம்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாம் எல்லா விதமான பழக்க வழக்கங்களும் கொண்டவங்க. இவ்வளோதான் இவங்களுடைய யோக்கியதை. அவங்களோடது என்ன, இந்து ராஷ்டிரான்னு ஒரு சொல்லிக்கிட்டு பிராமண மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்றத தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்காக வந்துட்டு மக்களை பிளவுபடுத்தணும். அங்கே இருக்கிற மக்களில் ஒருத்தர் சொல்லட்டும், இவங்க சொல்லக்கூடியது கிடையாது. ஆனால் இந்த ஜட்ஜு சொல்கிறாரு அங்கே ஏற்றுறது அவங்களுடைய உரிமை. ஒரு இடமே அதற்கானது இல்லை அப்படின்னு ஆயிட்டதுக்கு பிற்பாடு அதன் மேலே வந்துட்டு தீபம் ஏற்றக்கூடிய உரிமை எங்கேருந்து வரும்? அங்கே நடந்துக்கிட்டு இருந்து அது தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னோம்னா, ஒருத்தர் மறுபடியும் நிலைநிறுத்த போகிறேன்னு சொன்னாங்கன்னா அது ரெஸ்டோரேஷன் ஆஃப் ரைட்ஸ். அப்புறம் இது அவர் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக வந்துட்டு தமிழக அரசு வந்துட்டு மேல்முறையீடு செய்யுது. அங்கே 2 நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன், இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, உரிமையை நிலைநாட்டும் போது அங்கே வந்துட்டு வன்முறையோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ ஏற்பட்டால் அதுக்காக வந்துட்டு அந்த உரிமையை விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, த ஃபண்டமெண்டல் கொஸ்டின் இஸ் வேர் கம்ஸ் த ரைட்? அது அதற்கான தூணே இல்லைன்னு ஆயிட்டதுக்கு பிற்பாடு எங்கேருந்து அதில் ரைட் வரும்? அது சொல்லு. இது வெள்ளக்காரன் காலத்துது 19ஆவது நூற்றாண்டு தூணு, இது இதுக்காக சர்வேயாக வைக்கப்பட்டது அப்படின்ற விவரம் கூட தெரியாத யாருக்குமே. உடனே இவர் வந்துட்டு 1990ஆம் ஆண்டே வந்துட்டு ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது ஆய்வுலாம் சொல்கிறாரு. அது இந்தாண்ட பக்கம் சிவன் கோயில் இருக்குது, காசி விஸ்வநாதர் கோயில், இப்போ எதிரில் வந்துட்டு தர்கா இருக்குது. 15 மீட்டருக்கு அப்புறம் அவங்க எது வேணாலும் பண்ணிக்கிட்டேன், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. 15 மீட்டருக்கு இருந்தாலும் எது வேணாலும் பண்ணலாம், அப்போ இது வேணால் நாங்கள் ஏற்றுவோம். இதுதான் அண்ணாமலை பேச்சு. அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு சார். இப்போ இந்த மதவாதம் அப்படின்னா, மதவாதம் எங்கே வந்து நாங்கள் உருவாக்குறோம்? இஸ்லாமியர்களை வந்து நாங்கள் தவறுதலாக பேசணுமா, இல்லை அந்த
அந்த தர்கா வந்து எங்களுதுன்னு சொன்னோமா, அப்படி எதுவுமே சொல்லலையா? அப்ப எப்படி இந்த இடத்துல வந்து மதவாதத்தை உருவாக்குறோன்றத சொல்லுவீங்கன்ற இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் ஏன் வந்தீங்க? இந்த தீபத்தை ஏற்றணும் இங்கே அப்படின்னு நீங்கள் ஏன் வந்தீங்க? நீங்கள் ஏன் பிரியாணி பிரச்சனை ஏற்படுத்துறீங்க? அங்கே வந்துட்டு அவங்க கோழி வெட்டி கும்பிட்டானா, ஆடு வெட்டி கும்பிட்டானா நீங்கள் ஏன் எதிர்த்தீங்க? நீ சொல்கிறல தமிழக அரசு ரசிக்கிறதுன்னு, நீ ஏன் எதிர்த்த? உனக்கு என்ன இருக்குது? தர்காவுள்ள எது நடந்தா உனக்கு என்ன இருக்குது? நீ ஏன் அது பேசுன? சிக்கந்தர் மலைன்னு நாங்கள் சொன்னோமா, நீ சொன்னியா? ஏன் சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு ஏன் அந்த பிரச்சனையை ஏற்படுத்துறேன்? இப்போ சொல்லு. நீ அங்கே வந்ததுக்கு காரணமே அந்த தர்கா தான். அது புனித தர்கா. தர்கான்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பெரிய அந்த இஸ்லாமியர்களில் பிறந்தவங்களில் வந்துட்டு அப்படியே அந்த நம்ம செயின்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, புனிதன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு வாழ்ந்து இறந்தவங்கள அந்த இடத்துல இது பண்ணி வச்சுட்டு அங்கே வணங்குவாங்க. அது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் முஸ்லீம்ஸு செய்ய மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹசரத் சையத் மூசா சக்காதரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சாலையில் ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வருவாங்க, எல்லோரும் வந்துட்டு அப்படியே போடுவாங்க, ஒரு மாலையை நீட்டமாக எடுத்து வந்து போடுவாங்க, ஒரு பச்சை துணி மேலே போடுவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னோம்னா ராஜஸ்தானில் ஒரு இடம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு தர்காஸ். தர்கா அப்படின்ற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செயின்ட் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய செயின்ட்டுகள் வந்துட்டு அவங்க சமாதியான இடம் இன்னும் சொல்ல போனால் அப்படியேப்பட்ட இடம் தான் அது தர்கா அப்படின்றது. மேலே இருக்கிற தர்காவும் சிக்கந்தர் பாதுஷா அந்த ஆளுடைய தர்கா, அது அவ்வளோதான். இது வந்துட்டு இந்துக்களும் போக எல்லாருமே போங்க. எனக்கே சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய சித்த வைத்திய ஆசான்னு சொல்லியிருக்காரு, போங்க கும்பிடுங்க, மேலே கட்டாயம் போங்க, அங்கே போயிட்டு அந்த தர்காவுக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் யார்? அவர் கேரளத்தை சார்ந்தவர், கேசவன் ஆசான். அப்படியாப்பட்ட ஆள்லாம் ஏன் சொல்கிறாங்க? அப்போ அதனுடைய மகத்துவம் அவங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நீ யார்? நீ இவன்லாம் யாரு குமார் அப்படின்ற பாருல ரஜினிகாந்த், அந்த மாதிரி நீ எல்லாம் யார்? உங்களுக்கு தான் என்ன தெரியும்? இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஒரு இலக்கப்படி ஒரு சொல்கிறாரு, இந்துக்களினுடைய மத உரிமை. இந்துக்களினுடைய மத உரிமை இங்கே கிடையவே கிடையாது. இது கார்த்திகை தீபம், தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய பண்பாட்டினுடைய ஒரு பண்டிகை. இது விழா. இது ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கு தீப திருநாள்னு 6 மணிக்கு விளக்கேற்றப்படும். அப்படியாப்பட்ட ஒரு இடம் அது தமிழ்நாடு. இது இந்து பண்டிகை அப்படின்னோம்னா அது ஏன் கேரளாவில் நடக்கல? நான் முந்தா நாடு இருந்து இடம் வந்துட்டு கர்நாடகா தான், உடுப்பியில் இருந்தேன். அங்கே இதெல்லாம் நடக்கலையே, அங்கே யாருமே கொளுத்தலையே, ஆந்திராவில் கொளுத்தலையே, ஏன் அங்கெல்லாம் இந்துக்களே இல்லையா? என் நண்பரோட ஒருத்தர் கேட்டேன், நார்த் இந்தியாவில் உண்டான்னு. நேராக அவர் உத்தரகாண்டுக்கு போயிட்டார், அங்கே இருக்குது அப்படின்னாரு. இது ஒரு தீபாவளியாக, 2வது தீபாவளியாக அவங்க கொண்டாடுவாங்க அப்படின்னாரு. ஏன்னா அதுவும் தீபாவளி தான், இதுவும் தீபாவளி தான், அதனால் அப்படி சொல்லிட்டாரு. இப்போ இந்த மாதிரி இதில் எந்த இடத்துலையுமே நீங்கள் ஆன்மீகம் இல்லை. அப்போ எது இருந்துச்சுன்னா உங்களுடைய மதவாதம் தான் இருந்துச்சு. நான் அண்ணாமலைக்கு சொல்கிறேன், நீ மதவாதம் அங்கே தர்கா இருந்ததுனாலேயே நீ அதை குறி வச்ச. உன்னுடைய அண்ணன் ஜி இருக்கிறார, ராஜாஜி, ராஜாஜி அப்படின்ட்டாரு. பாவம் ராஜாஜி வேற மானக்கேடு. ராஜாஜி அவரெல்லாம் வச்சு கோட் பண்ணி பேசுகிறாரு. ஏன்னா அறிஞர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் இவர் பேசுகிறாரு. இது தமிழ்நாடைய அறிவோடு பேசுங்க, இல்லாட்டி போய்கிட்டே இருங்க. இங்கே எல்லாத்துக்கும் சட்ட நுணுக்கத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்கள் தமிழ்நாடு இந்த மாதிரி இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், முன்னேறோம். அவங்களுக்கு என்னென்னா விஷயத்துக்கு வந்துடும். அவங்களுக்கு என்னென்னா இந்த தமிழ்நாட்டை சீர்குலைக்கணும். அதுக்கு ஆட்சிக்கு வராமல் சீர்குலைக்க முடியாது. ஆட்சிக்கு வர்றது கண்ணுக்கிட்டிய தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லை. இவங்களுக்கு சாத்தியக்கூறே இல்லை. அந்த ராமன் பட்டி பார்த்தாங்க, அப்புறம் அந்த ராமர் பாலத்தை சொல்லி பார்த்தாங்க, அப்புறம் முருகனுக்கு வந்துட்டு வேலை தூக்கிட்டு போய் பார்த்தாங்க, பிள்ளையாருக்கு வந்துட்டு ஊர்வலம் நடத்தி பார்த்தாங்க, ஒன்றுமே நடக்கலை. அந்த திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் தான் வந்துட்டு தொடர்ந்து திமுக வந்துட்டு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வேறு ஜெயிக்குது. அதுக்காக தூக்க மாட்டிக்கிட்ட தொங்க முடியாது, அது சொர்ணவுள்ளனுடைய செயல். இவங்க அதெல்லாம் செய்யறதில்லை, அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த தமிழ்நாடை கபலீகரம் செய்ய முடியாத காரணத்தினால் தூண்டி விட பார்க்குறாங்க. அந்த கலவரத்தை தூண்டி விட்டு, கலவரம் வந்துச்சுன்னா எல்லாம் வந்துருட்டு. ஆனால் இவங்களுக்கு என்னன்னா அந்த ஸ்பாட்டே இவங்களுக்கு எதிராக இருக்குது. அந்த திருப்பரங்குன்றத்து மக்களே நான் வெளிலேருந்து வந்து பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட போய் கேட்டாங்க ஒரு தொலைக்காட்சியில் இருந்துட்டு, எல்லாம் வெளிலேருந்து வர்றவங்க செய்கிறதுங்க, எங்களுக்கு என்ன இருக்குது, நாங்களாம் ஒத்துமையாக தான் இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஏன்னா அங்கேயும் வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கேயும் வேண்டுதல் இருக்குது. புரியுதுங்களா? இது அந்த மாதிரி ஒரு இடம் தான். ஸோ அண்ணாமலை சொல்கிறது படி நாங்கள் மதவாதத்தை, நீ மதவாதம் தான் உன்னுடைய அடிப்படையே. அயோத்தி கேஸ் வந்துட்டு நடந்துச்சு, அந்த லக்னோ கோர்ட்டில் நடந்துச்சு, விசாரணை நடந்துச்சு, 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. அவங்க யார்கிட்ட அந்த இடத்துல வந்துட்டு ராமருக்காக ஒரு கோயில் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய, அதாவது பாபர் மசூதி கட்டப்பட்ட இடத்தில் ஏற்கனவே ஒரு கோயில் இருந்தது அப்படின்னு தான் விஸ்வ இந்து பரிஷத்துலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அத்வானிலாம் பேசிட்டு இருந்தார்.
அந்த இடத்துல உள்ளபடியே ஒரு கோயில் இருந்துச்சான்னு கண்டறிவதற்கு, தோண்டி பார்க்கறதுக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு தான் உத்தரவிட்டுச்சு அந்த நீதிமன்றம். போனாங்க. அங்கே ஒரு கட்டணம் இருக்குது, ஆனால் அது கோயிலுன்னு சொல்கிறதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் இருக்கிற ஜட்ஜி ஒருத்தர், நான் வந்துட்டு ராமனை நம்புகிறேன் சார், ராம் லல்லா தான் அப்படின்னு சொல்லிட்டார், ஒரு சிலை தான் உயிரானது அப்படிலாம் சொல்லிட்டு விட்டாரு. ஓகே. ஆனால் யார்கிட்ட கேட்டாங்க அவங்க அந்த இடத்துக்கு வாங்க, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. உங்கள் வேலை என்னது? நீங்கள் ஒரு நீதிபதி தானே, சம்மந்தப்பட்டவர்கள்கிட்ட கேட்கணும். அப்போது அது ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் சர்வே டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கிட்டலாம் நீ கேட்கணும். அது கேட்டாங்க, சொல்லிட்டு போகிறாங்க, அந்த தூண் இங்கே இருக்குது, இந்த தூண் வேறு தூண், இந்த தூண் சர்வேக்காக நிறுத்தப்பட்டது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போக போகிறாங்க. அவ்வளோதானே. இது எதுவுமே தெரியாத நீ ஒரு பெட்டிஷனை போடு, நான் ஓகே பண்ணி கொடுக்குறேன், அப்படியே ஏமாத்திரலாம்னு நினைச்சாரு. தமிழக அரசு ரொம்ப உஷாராக பண்ணிச்சு. அது முன்னாடி இருக்க ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பார்த்துச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுடைய சட்டத்துறையினுடைய வலிமை கிட்ட பாஜகனுடைய மதவாதம் தோத்து போச்சு. இவ்வளோதான் உண்மை. இவங்க நோ ஸ்டாலின் கீழின்னு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது செல்வி ஜெயலலிதா இருந்திருந்தா உங்களெல்லாம் சிலரெல்லாம் தூக்கி உள்ளே போட்டாங்க இல்லையா, கேஸ் போட்டதோடு இல்லாமல் முதுக்க தண்டு கொஞ்சம் வந்து ரிப்பேர் பார்த்து அனுப்பியிருப்பாங்க. ஜெயலலிதா நல்ல வேலை இல்லை, நீங்கள் தப்பிச்சிட்டிங்க, அவ்வளோதான். அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார், 2014 அன்னைக்கே வந்து இதற்கான தீர்ப்பு வந்துருச்சு, ஆனா இப்போ இது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காக இந்த ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குறதுக்கு பேர் தானே பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் அப்படின்றது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சும்மா என்ன இவங்களை பேசுறது, இவங்க மதவாதிகள், மத கலவரத்தை உண்டு பண்ணணும், அதுதான் இன்னும் ஒரு அயோத்தி அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நீங்க சீமான் கூட சொல்லியிருக்காரு, மதுரையை அயோத்தியாகக்கூடிய முயற்சி. அவ்வளோதான். அந்த தர்கா மேலே கையை வச்சுக்கணும், நடக்கவே நடக்காது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். அதனால எடப்பாடி அவர்கள் சொல்ற ஒரு விஷயம், திமுக அரசு வந்து தேவையில்லாத பதற்றத்தை வந்து உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி திமுக அரசு மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆமாம், சோற்றால் அடித்த பிட்டங்கள் காத்தறிந்து அந்த உதாரணத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். சோறு தின தெரியும், தூங்க தெரியும், தின தூக்கி தடிராமன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அது எதுவுமே தெரியாது. அவங்ககிட்ட போய்ட்டு கருத்து கேட்டிங்கன்னா இப்படி தான் வரும், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதில் விவரம் தெரிஞ்சா பேசணும். இவர் சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம்னு சொன்னவர், அதுக்கப்புறம் போய்ட்டு மயக்க நீட்டினா என்ன பண்ணுவார்? அவர் என்ன பண்ணுவார்? அவர் அப்படி தான் பேசுவார். முதலமைச்சர் அவர்களும் சொன்ன ஒரு விஷயம், மதுரைக்கு தேவையான விஷயங்கள் மெட்ரோவா இருக்கட்டும், அதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை, இதெல்லாம் செய்யாம இந்த ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குறதுக்கு மதுரைக்கு இதுதான் தேவையான்ற மாதிரி அவர் கேட்கிட்டு இல்லை. முதலமைச்சருடைய அறிக்கை சொல்லக்கூடிய விடயம் என்னன்னா, நீங்கள் எந்த பக்கம் நிற்க போறீங்க? அந்த ப்ராக்ரஸிவ் சைடு, முன்னேற்றத்துக்கான பாதையில் நிற்க போறீங்களா, பிற்போக்குத்தனத்தில் நிற்க போறீங்களா? அவ்வளோதான். அதான் அரசியலான்றதுக்கு முன்னாடி அவர் டேஷ் போட்டது காரணமே அதான். ஒரு பிற்போக்குத்தனத்தில் போயிட்டு நீங்கள் சிக்க போறீங்களா, முன்னேற்ற பாதைக்கு வர போறீங்களா? அவ்வளோதான். யோசிச்சுக்கோங்க. இப்போ நடக்கிறது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப அழகான ஒரு இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து வைக்கிறோம். நன்றி.